வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜாமணி. போன 2 வீடியோல மணி லாண்டரிங் அப்படின்னா என்ன, மணி லாண்டரிங் அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேல என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோல எந்தெந்த அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த அதிகாரிலாம் உங்க ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா, அமலாக்கத்துறையில் இருக்கிற டைரக்டரோ இல்ல டைரக்டர் ஆத்தரைஸ் பண்ணி ஒரு டெபுட்டி டைரக்டர் ரேங்குக்கு குறையாத ஆபீசர் தான் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ பண்ண முடியும். சர்வே யார் கண்டக்ட் பண்ணலாம்? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் செக்ஷன் 48 அதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தாரிட்டி அப்படின்னு கீழே சொல்லி இருக்கிற எந்த அதிகாரியும் சர்வே கண்டக்ட் பண்ணலாம். எந்தெந்த அதிகாரிகள் சர்ச் அண்ட் சீசரை கண்டக்ட் பண்ண முடியும்? அமலாக்கத்துறையில் இருக்கிற டைரக்டரோ இல்ல டைரக்டர் ஆத்தரைஸ் பண்ண டெபுட்டி டைரக்டருக்கு ரேங்குக்கு குறையாத ஆபீசரோ சர்ச் அண்ட் சீசரை கண்டக்ட் பண்ணலாம். எந்தெந்த அதிகாரிகள் ஒரு பர்சனை சர்ச் பண்ண முடியும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 48ல சொல்லப்பட்டிருக்கிற அத்தாரிட்டியில இருக்கிற ஆபீசர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஆர்டரோ இல்ல ஒரு ஜெனரல் ஆர்டர் மூலமாவோ ஸ்பெசிபிக்கா ஆத்தரைஸ் பண்ண அதிகாரிகள் மாத்திரம் தான் ஒரு பர்சனை சர்ச் பண்ண முடியும். ஓகே, இப்ப எந்தெந்த அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு டைரக்டரோ இல்ல ஒரு டெபுட்டி டைரக்டரோ இல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல அந்த அத்தாரிட்டியில சொல்லப்பட்டிருக்க ஏதாவது ஒரு ஆபீசரோ சென்ட்ரல் கவர்மெண்டால ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாவோ இல்ல ஒரு ஜெனரல் ஆர்டர் மூலமாவோ ஆத்தரைஸ் பண்ண அதிகாரிகள் மாத்திரம்தான் ஒரு பர்சனை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002க்கு கீழே அரெஸ்ட் பண்ண முடியும்.